அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் கரெக்ஷன் வந்து நாமளே வந்து ஆன்லைன்ல எப்படி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து தேவைப்படும். அந்த ஐடி ப்ரூஃப வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, அத வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கங்க. 1 எம்பிக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த பேஜ்க்கு வரணும். இந்த லிங்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. இந்த இடத்துல பாருங்க லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன வந்து கிளிக் குடுக்கணும். நீங்க வந்துட்டு அப்டேட் பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய ஆதார் கார்ட் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கணும். அந்த மொபைல் வந்து உங்க கிட்ட இருக்கணும். அப்பதான் நம்ம வந்துட்டு லாகின் பண்ணி நம்மளுடைய அட்ரஸ் கரெக்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து பாருங்க, ஆதார் கார்ட் நம்பர் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்சாவ இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு, லாகின் வித் ஓடிபி அப்படின்றத கிளிக் குடுத்துருங்க. கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு ஓடிபி வரும். மறுபடியும் இங்க ஒரு பாக்ஸ் தெரியும். அந்த பாக்ஸ்ல உங்களுடைய ஓடிபி குடுத்துட்டு, கீழ வந்து லாகின் அப்படின்னு இருக்கும். லாகின் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம வந்து பிவிசி கார்டு வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் அப்டேட் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் பாருங்க. இந்த ஆப்ஷன வந்து கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்தீங்கன்னா, மறுபடியும் இந்த மாரி காமிக்கும். இதில மறுபடியும் அப்டேட் ஆதார் ஆன்லைன் அப்படின்றத கிளிக் குடுத்துருங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோசீட் டூ அப்டேட் ஆதார் அப்படின்றத கிளிக் குடுத்துருங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த மாரி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும். மறுபடியும் கீழ வந்து ப்ரோசீட் டூ அப்டேட் ஆதார் அப்படின்றத மறுபடியும் வந்து கிளிக் குடுத்துருங்க. நீங்க குடுத்த பின்னாடி உங்களுக்கான பழைய அட்ரஸ் வந்து இந்த இடத்துல காமிக்கும். உங்களுக்கு என்ன அட்ரஸ் வேணுமோ அத வந்து நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். கேர் ஆஃப் அப்படின்றத கல்யாணம் ஆனவங்கன்னா ஹஸ்பண்ட் பேரோ, இல்லன்னா அப்பா பேரோ இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்க. இந்த இடத்துல இங்கிலீஷ்ல டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுவே வந்துரும். பாருங்க இப்ப வந்து நான் டைப் பண்றேன். பாருங்க தமிழ்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஊர் பேரு, உங்களுடைய ஸ்ட்ரீட் நேமு, அதுக்கப்புறம் என்ன லோக்காலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பின்கோடு. நீங்க பின்கோடு குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டும், டிஸ்ட்ரிக்கும், அதுக்கப்புறம் இதெல்லாம் செலக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டே வரணும். எல்லாமே செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நீங்க வந்து என்ன டாக்குமெண்ட் வந்து நீங்க அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல பாருங்க, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டைப் அப்படின்றத கிளிக் குடுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ப்ரூஃப்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்க வச்சு உங்களுடைய அட்ரஸ வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு, வோட்டர் ஐடி கார்டு எல்லா ஆப்ஷன்ஸுமே காமிக்கும். உங்ககிட்ட எந்த ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃப வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு, ஓகே அப்படின்னு சொல்லி குடுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மேனுவல் அப்லோட் அப்படின்னு இருக்கும். நீங்க வந்து என்ன ப்ரூஃப் வைக்க போறீங்களோ அத வந்து செலக்ட் பண்ணிட்டு, கீழ வந்து பாருங்க வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன வந்து கிளிக் குடுத்து, உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து நீங்க வந்து எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ, அந்த டாக்குமெண்ட்ட வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் குடுங்க. அப்லோட் குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்ட காமிச்சு, இந்த இடத்துல கிரீன் கலர்ல காமிக்கும் 100% அப்படின்ட்டு. அப்படி வந்துச்சுன்னா மட்டும் தான் உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்லோட் ஆப்ஷன கிளிக் பண்ண உடனே கன்டின்யூ டூ அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் காமிக்கும். இத வந்து கிளிக் குடுத்துட்டு உள்ள போயிட்டு நீங்க அப்லோட் பண்ணணும். பாருங்க இந்த மாரி கிரீன் கலர்ல வந்து காமிக்கும். இந்த மாரி காமிச்சுச்சுனா வந்து நெக்ஸ்ட் குடுத்துருங்க. நீங்க வந்து நெக்ஸ்ட் குடுத்த பின்னாடி நீங்க வந்து இப்ப என்ன அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ண போறீங்களோ, அது வந்து இங்கிலீஷ்லயும், தமிழ்லயும் வந்து காமிக்கும். கரெக்ட்டா வந்து செக் பண்ணிக்கங்க. ஏதாவது மறுபடியும் நீங்க வந்துட்டு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து மறுபடியும் எடிட் அப்படின்ற ஆப்ஷன வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து இந்த பாக்ஸ வந்து கிளிக் குடுங்க. இந்த ரவுண்டா இருக்கிறத அத கிளிக் குடுத்துட்டீங்கன்னா, குளோஸ் அப்படின்றத காமிக்கும். குளோஸ் குடுத்துருங்க. குளோஸ் குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாரி ஃபீஸ் வந்து ரூ. 50 வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்து காமிக்கும். நீங்க வந்து இந்த பாக்ஸ மறுபடியும் இந்த ரவுண்ட கிளிக் பண்ணிட்டு, நீங்க 2 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் நீங்க வந்து சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் காமிக்கும். நீங்க வந்து 2வதா சூஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து மேக் பேமெண்ட் குடுங்க. என்ன பார்த்தீங்கன்னா, இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான இந்த ஸ்கேனரு, கூகுள் பே இந்த மாரி பே பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து சூஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து மேக் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் குடுத்து, நீங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா, இந்த அட்ரஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடும். நீங்க வந்து இங்க இருக்கிற சீரியல் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ அந்த சீரியல் நம்பர் வச்சு நீங்க வந்துட்டு அந்த ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேஸ் விட்டு இல்ல 5 டேஸ் விட்டு நீங்க மறுபடியும் வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஆதார் கார்டுடைய அட்ரஸ் வந்து கரெக்ஷன் ஆயிருந்திருக்கும். அந்த அட்ரஸ் கரெக்ஷனுக்கான அப்டேட் ஸ்டேட்டஸ் நம்ம வந்து ஆன்லைன்ல எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம வந்து டேஷ்போர்டுக்கு வரணும். இந்த வெப்சைட்க்கே வந்துட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும். பாருங்க இந்த இடத்துல வந்து செக் என்ரோல்மென்ட் ஆர் அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இத வந்து கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய என்ரோல்மென்ட் நம்பர் அல்லது நம்ம வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணோம் இல்லைங்களா? இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். இந்த ஆப்ஷன சூஸ் பண்ணிட்டு, அந்த எஸ் அப்படின்றத ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த எஸ்லேருந்து எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ, அந்த அவ்வளோ நம்பர்ஸும் இங்க வந்து டைப் பண்ணிட்டு, இந்த கேப்சாவ இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு, சப்மிட் அப்படின்றத கிளிக் குடுங்க. சப்மிட் குடுத்தீங்கன்னா, அது எந்த எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத காமிச்சிரும். சப்போஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு வந்துச்சுன்னா, உங்களுடைய அட்ரஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய ஃபோனுக்கு வந்துட்டு அப்டேட் மெசேஜ் வரும். உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா அப்டேட் ஆயிடுச்சு. நீங்க வந்து ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அப்படி மெசேஜ் வந்துச்சுன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு வந்து அட்ரஸ் கரெக்ஷன் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு அர்த்தம். நீங்க வந்து ஆன்லைன்ல ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். அத பார்த்து நீங்க வந்து ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இத மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.